எப்போதும் தமிழக மக்களுக்கு துணை நிற்போம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி விமான நிலையம் திறப்பு விழாவில் பேசிய பேச்சு தமிழக மக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது. அவர் எங்கே என்ன பேசினார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை இந்திய தேசத்தின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். வணக்கம் தமிழ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறி உரையை தொடங்கினார். பின் பிரதமர் பேசியதாவது: தற்போது துவங்கப்படும் 20,000 கோடி ரூபாய் திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சியடையும். இத்திட்டங்கள் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். சில வாரங்களாக தமிழக மக்கள் மழை வெள்ளத்தால் அதிக துயரை அனுபவித்துள்ளீர்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். தமிழக மக்களுக்கு மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும். தமிழக அரசுக்கு சாத்தியமான உதவிகளை மத்திய அரசு செய்யும். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற நாம் பாடுபடுகிறோம். வளர்ச்சி என்றால் பொருளாதாரம், கலாச்சாரம் இரண்டுமே வளர வேண்டும். அந்த வகையில் நம் நாட்டின் சரியான பிரதிபலிப்பு தமிழகம்தான். தமிழ் மண்ணில் உருவான வள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார், தியாகி இமானுவேல் சேகரர், மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் உள்ளிட்ட ஞானிகள் அரிய படைப்புகளை, இலக்கியங்களை உலகிற்கு தந்துள்ளார்கள். எனவே தான் நான் தமிழகம் வரும்போதெல்லாம் புதிய சக்தியை பெற்று செல்லுகிறேன். திருச்சி என்றாலே வளமான வரலாற்று சான்றுகள் உள்ளன. பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் இங்கு சிறப்பான ஆட்சியை செய்துள்ளனர். எனக்கு ஏராளமான தமிழ் நண்பர்கள் உள்ளனர். அவரிடமிருந்து தமிழ் கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டேன். எனவேதான் உலகில் எங்கு சென்றாலும் தமிழ் பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் பேசாமல் வரமாட்டேன். புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதே அந்த பாண்டிய தேசத்தின் பாண்டியல் சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சியில் நடத்தப்பட்ட செங்கோல். அந்த செங்கோலினுடைய உணர்வின் வெளிப்பாடுதான் 10 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ந்தது. நவீன கட்டமைப்புகள் பெற்றுள்ளது. மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்தியாவில் முதலீடு செய்து வருகின்றனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் பிராண்டாக, அம்பாசிடராக தமிழகம் மாறி நிற்கிறது. புதிய விமான முனையம் வாயிலாக இணைப்பு திறன் 3 மடங்காக அதிகரிக்கும். தொழில் வளம், கல்வி பெருகும். தமிழகத்தில் புதிதாக 5 ரயில் திட்டங்கள் துவங்கப்பட்டுள்ளன. இதனால் தொழில் வளர்ச்சி வரும். ஸ்ரீரங்கம், மதுரை, ராமேஸ்வரம், சிதம்பரம், வேலூர் போன்ற இடங்களை இத்திட்டம் இணைக்கிறது. ரூபாய் 120 லட்சம் கோடி புதிய திட்டங்களால் தமிழகம் இன்னும் விரைவான வளர்ச்சி வரும். அதன் வாயிலாக நாடு வளர்ச்சியடையும். 10 ஆண்டுகளில் மத்திய அரசானது கடலோர பகுதிகளில் முன்னேற்றம், மீனவர்களின் நலன் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. மீன்வளத்துக்கு தனி துறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சாகர் மாலா திட்டத்தால் துறைமுகங்கள் நல்ல சாலைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. காமராஜர் துறைமுகமும் சிறந்த துறைமுகமாக உருவாகியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு 120 லட்சம் கோடியை மத்திய அரசு அளித்துள்ளது. இதுவே 2014க்கு முன் இருந்த ஆட்சியில் 30 லட்சம் கோடியாக இருந்து தமிழகத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசின் ரேஷன் அரிசி, கான்கிரீட் வீடு, கழிப்பறை வசதி, எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் இளைஞர்கள் மீது எனக்கு அபார நம்பிக்கை உள்ளது. அவர்களால் இந்தியா புதிய உத்வேகம் பெறும். இவ்வாறு பிரதமர் பேசியிருக்கிறார். பிரதமர் அவர்கள் தமிழுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பார். தமிழகம் வந்தால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துவிட்டு பேச்சை துவங்கிய பிரதமர், என் குடும்ப உறவுகளே, சொந்தங்களே, தமிழ் குடும்பமே என்று பலமுறை தமிழில் கூறிய போதும் பெரும் கைதட்டல். அவ்வளவு மக்கள் மகிழ்ச்சியுடன் கைதட்டல். மோடி 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 என்று எழுந்து கை கோஷங்கள் எழுந்து நின்று கோஷங்கள் போட்டனர்.
பிரம் போட்ட பின்பு பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசத் தொடர்ந்தார். அதை ஒருவர் தமிழில் மொழிபெயர்த்தார்கள். நடிகருமான தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு மோடி அவர்கள் பேசும்பொழுது, கேப்டன் விஜயகாந்தை சில நாட்களுக்கு முன் இழந்தோம். அவர் சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் கேப்டனாக இருந்தார். தேசிய நலனுக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார். அவர் சினிமா வாயிலாக மக்கள் மனதை கொள்ளை கொண்டிருந்தார். அவரது இறப்பு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இழப்பு. அதைப்போல நாட்டின் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றிய விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதனையும் கடந்த ஆண்டு நாம் இழந்திருக்கிறோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திருச்சி விமான நிலையத்தை திறக்க வரும்பொழுது பேசிய நிகழ்வுகள் என்பதை நாம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். எப்போதும்